அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். டெபாசிட் வாங்க முடியாத கட்சிகளை பற்றி தாங்கள் கவலைப்படவில்லை என பாஜகவை குறிப்பிட்டு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். இது ஒன்றிய அரசினுடைய நிகழ்ச்சி. இதிலே நாம் சற்று அடக்கித்தான் வாசித்தாக வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்கள் தான் நிகழ்ச்சியை கையிலே எடுத்துக்கொண்டு நடத்துகிறார்கள். ஏதோ முதலமைச்சர் பேசிய பொழுது கோஷம் எழுப்பியதாக அங்கே ஒரு செய்தியை போட்டு வந்தார்கள். ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவினுடைய ஒட்டுமொத்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதுதான், ஒரு 7-8,000 பேர். ஒட்டுமொத்த பாரதிய ஜனதாவினுடைய உறுப்பினர்கள் அங்கே இருந்தார்கள். ஆக எவ்வளவு சிறிய கட்சி, இதை விட ஒரு சின்ன கட்சி தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. ஒரு 7-8,000 பேர் அவங்க அதை கட்டிட்டு போனாங்க, கட்டட்டும்னு விட்டோமே தவிர அடக்கி வாசிப்பது என்பது அதுதான். ஒட்டுமொத்த பாரதிய ஜனதாவையே அங்கே கூட்டி இவ்வளவுதான் எங்க கூட்டம் காண்பித்ததை போல ஒரு வெட்கக்கேடான செயல் என்ன இருக்க முடியும்? இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இந்த மாபெரும் இயக்கத்தை எதிர்த்து நிற்பதற்கு இந்த தமிழ் மண்ணிலே எந்த சக்தியும் எந்த திராணியும் யாருக்கும் கிடையாது என்பதை அவர்களுக்கு நாங்கள் நினைவுபடுத்துகிறோம். டெபாசிட் வாங்க முடியாத கட்சிகளை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்படுவது கிடையாது. அவர்கள் கத்தி கூச்சல் போடுவதை பற்றியும் கவலைப்படுவது கிடையாது. அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.